வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம VPN அப்படின்னா என்ன, the best 5 VPN sites for Android தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ எல்லாருமே ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க VPN அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் VPN சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ் பாத்தீங்கன்னா VPN அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு VPNனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இருக்காது. ஸோ VPN அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். VPN பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எதுக்கு யூஸ் பண்ணணும், நம்மளுக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்டர்நெட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணுறீங்க. சப்போஸ் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கீங்க, ஒரு பப்ளிக் நெட்வொர்க் அதில் கனெக்ட் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு காஃபி ஷாப்பில் இருக்கீங்க, அங்கே உங்களுடைய ஃபோனை கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஐபி அட்ரஸ் அவங்களுக்கு போயிடும். ஸோ இது வழியாக யாராவது அந்த நெட்வொர்க்கை ஹேக் பண்ணி உங்களுடைய பர்சனல் டேட்டாவை எடுக்கலாம். ஸோ நீங்கள் VPN யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணுறீங்க அப்படின்னா VPNோட வேலை என்னென்னா உங்களுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிரும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஆஃப் VPN. ஸோ நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, நீங்கள் வேற எங்கேயோ இருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது யூடியூப்லேருந்து, நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து, ப்ரைம் வீடியோலேருந்து எல்லா வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் வைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் இருக்குது அப்படின்னா அது யூஎஸில் ஓப்பனாக இருக்கும். நம்ம இந்தியன் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகாது, யூஎஸ்க்கு மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு VPN யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த VPNல போய் உங்களுடைய ஜியோ டேகிங் யூஎஸ்ன்னு மாற்றிட்டிங்கன்னா யூஎஸில் நெட்ஃப்ளிக்ஸில் என்னென்ன சீரீஸ்லாம் ஓப்பனாக இருக்கோ அது எல்லாமே நீங்கள் இந்தியாவில் இருந்தே பார்க்கலாம். ஸோ ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று என்னென்னா உங்களுடைய ப்ரைவசியை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம், உங்களுடைய டேட்டா நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம். நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. எந்தெந்த வெப்சைட் நீங்கள் ஃபோனை டைரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுடைய டேட்டா அவங்க திருடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. VPN யூஸ் பண்ணும்போது அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா உங்களுடைய லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி வேறு லொக்கேஷன் லாகின் பண்ணலாம். ஸோ அதனால தான் இது வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபீச்சரை நிறைய வெப்சைட்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஆண்ட்ராய்ட்லேயே நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய இன்டர்நெட் செட்டிங்ஸில் போய் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி VPN அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் VPN அப்ளிகேஷனில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த லொக்கேஷன் வேணும், எது மாதிரி நீங்கள் ஹைட் பண்ணணும் உங்களுடைய ஐடென்டிட்டி அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ் பெய்டு வெப்சைட்ஸாக தான் இருக்குது. நீங்கள் மாதம் இவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 5 வெப்சைட் உங்களுக்காக தேடி எடுத்து வச்சிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. அதே நேரத்தில் உங்களுக்கு VPNனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நிறைய ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதமும் நீங்கள் இவ்வளோ GB ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா Windscribe VPN அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கனடா பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இதில் பெய்டு லாகினும் இருக்குது, ஃப்ரீ லாகினும் இருக்குது. ஃப்ரீ லாகின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 10 GB கண்டென்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் 5 GB தராங்க. சப்போஸ் நீங்கள் Windscribe ட்விட்டரில் டேக் பண்ணி நீங்கள் போஸ்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் 5 GB தராங்க. இது அட்வர்டைசிங் மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த Windscribe VPN பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிலிட்ரி கிரேட் என்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு VPN. அதே நேரத்தில் அவங்க ஸ்ட்ரிக்ட் நோ லாக்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் என்ன சைட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறீங்க, எதுக்கு ஆக்சஸ் பண்ணுறீங்க, எதுவுமே அவங்க சேவ் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ்க்காக நீங்கள் ஒரு VPN டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, நெட்ஃப்ளிக்ஸில் குளோபல் கண்டென்ட் பார்க்கணுங்கிறக்காக தான் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஃப்ரீ அக்கௌண்ட் வழியாக அதை பார்க்க முடியாது. நீங்கள் பெய்டு அக்கௌண்ட்டில் தான் அதை பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற VPN அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா i.me அப்படிங்கிற ஒரு VPN அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஆக்சஸ் தராங்க. அண்ட் உங்களுக்கு 10 GB வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டெல்த் கார்டு அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் இருக்கிற எந்தெந்த ஆப் VPN வழியாக கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறத அதை டிசைட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு 3 அப்ளிகேஷன் மட்டும்தான் VPN மூலியமாக நான் கனெக்ட் பண்ணணும், மற்றதெல்லாம் யூஸ்வலாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் அந்த செலெக்ஷன் இதில் பண்ணிடலாம். அது ஒரு யூனிக்கான ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ரொம்ப லைட்டான ஆப். மொத்தமாகவே உங்களுக்கு 60 MB தான் ஆகும். இதில் ஒரு டவுன் சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸை உங்களால் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது குளோபல் கண்டென்ட். பட் நீங்கள் யூடியூப், ஸ்பாட்டிஃபை இது மாதிரி வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி இதில் ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நேரத்தில் ஒரு ஆக்டிவ் டிவைஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும்.
ஸோ நீங்கள் 2-3 ஆண்ட்ராய்ட் டிவைசஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண முடியாது. மற்றபடி இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்ட்ராய்ட் டிவைஸ்லையுமே நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற VPN அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா Proton VPN அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விட்சர்லாண்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸ்விஸ்ல வந்து எந்த பொருள் இருந்தாலும் வந்து நம்ம வந்து அதிக மதிப்பீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்விஸ் சாக்லேட், ஸ்விஸ் வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஸ்விஸ் VPNும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் மட்டும் உங்களால் நெட்ஃப்ளிக்ஸ் கண்டென்ட்டையும் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். நெட்ஃப்ளிக்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து யூடியூப், ஸ்பாட்டிஃபை, அது இல்லாமல் நீங்கள் வந்து ஆன்லைன் கேம்ஸ் கூட விளாட்லாம். இதில் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து பெருசாக நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் இதில் வந்து நீங்கள் பே பண்ணி லாகின் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இவங்க வந்து இவங்களுடைய சர்வர்ஸ் வந்து சில கண்ட்ரீஸில் வச்சுருக்காங்க. லைக் யூஎஸில் வச்சுருக்காங்க, நெதர்லாண்ட்ஸில் வச்சுருக்காங்க. அவங்க சர்வர் வந்து எங்கெங்கே இருக்கோ அந்தந்த கண்ட்ரீஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து குளோபலாக எல்லா கண்ட்ரீஸுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. மற்றபடி இதில் வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் கேம்ஸ்லாம் ஸ்ட்ரீம் பண்ணி விளையாடும் போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ஒரு ஃப்ரீ VPN சைட், அதே நேரத்தில் நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸோடைய குளோபல் கண்டென்ட்டும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக Proton VPN அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு VPN அப்ளிகேஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா Opera VPN அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இது மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஒரு டெடிகேட்டடான ஒரு ஆப்பாக இல்லாமல் Opera வெப்சைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சராக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க ஃப்ரீ வெப்சைட் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து ஒரு பெய்டு வெர்ஷனே கிடையாது. இதில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து லாகின் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணலாம். பட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து உங்களால் யூடியூப், ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ் இது மாதிரி எந்த அப்ளிகேஷனில் இருந்தும் உங்களால் ஜியோ லொகேஷனை வந்து அன்லாக் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வேறு ஏதாவது லொகேஷன்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. அதே தான் வந்து யூடியூப்லையும் அண்ட் ஸ்பாட்டிஃபைலையும். பட் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் நான் எதுக்கு வந்து இந்த VPN டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஆக்சுவலி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லொகேஷன் வைஸ் வந்து லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்தியாவில் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அது மாதிரி அப்ளிகேஷன்லாம் வந்து நீங்கள் தாராளமாக Opera VPNல வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இதில் வந்து என்ன ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேட்டா லிமிட் கிடையாது. மற்ற எல்லா ஃப்ரீ VPNஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10GB, 5GB அது மாதிரி லிமிட்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்களால வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ யாரெல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கீங்க, வேறு நாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, அது மாதிரி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக VPN Opera வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நம்ம கடைசியாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா Speedify அப்படிங்கிற ஒரு VPN அப்ளிகேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு US பேஸ்ட் VPN சைட் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் இருக்குது. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் US வந்து ஜியோ அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் US பேஸ்ட் கண்டென்ட்லாம் நிறையா பார்க்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் இதோடைய இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் VPN சைட்ஸ்லேயே வந்து இருக்கிறதுலே ரொம்ப லைட்டஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 15 MB தான். ஸோ யாரெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து யூடியூப், ஸ்பாட்டிஃபை இல்லைனா இது மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் கனெக்ட் மட்டும் தான் பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக Speedify அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 5 VPN வெப்சைட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் VPN யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.